இருக்க பிள்ளை நோக்கி அல்ல, அழுதுட்டு இருக்க பிள்ளை நோக்கி தான் இன்னொரு தாயோட மனசு ஓடும். அதே போலதான் நமக்கு அந்த சந்தோஷமா நிம்மதியா தூங்குற குழந்தை முக்கியம்தான். அது நிலைமை ரொம்ப நல்ல நிலைமை தான். ஆனா அந்த பிள்ளை சந்தோஷமா தூங்குற மாதிரி நான் எழுதிக்கிற பிள்ளையும் நம்ம நல்லா கவனிச்சுட்டு அதையும் நம்ம சந்தோஷமா தூங்க வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்க கண்ணீர் பாதையில் உங்களை மறக்காம அந்த கண்ணீரை துடைக்க ஆண்டவர் உங்களுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வார். ஏன்னால் நீங்க வாழ்றீங்கன்னா, உயிரோடு இருக்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் உங்களை உருவாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். அப்போ உங்களை உருவாக்கிட்டு அவர் கைவிட தெய்வம் அல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்காக உருவாக்கின வாழ்வா இருக்கனால ஒவ்வொரு நாளும் உங்களோட கண்ணும் கருத்துமாய் உங்களை பார்க்கிறார், உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்க இண்டிபெண்டா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், நீங்க தனி காட்டு ராஜாவா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுப்பார். ஆனா எஸ் ராஜா நீங்க தான் ஆண்டவர், இன்னைக்கு எல்லாமே ஆண்டவர் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா தனியா விட மாட்டாரு. அவர் உங்களை அருகிலே இருந்து நடத்தி செல்வார். அந்த நம்பிக்கையோட இந்த
என் கண்ணீரே நீங்க தொடச்சி விட்டதை நான் மறக்கலையே. ஒரு நாள் பல வருஷத்துக்கு முன்பதாக 2016 2017 நினைக்கிறேன். அப்போ எனக்கு 16-17 வயசு தான் இருக்கும். அப்போது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை இடத்துல அவங்களுடைய சம்பளம் போடுறதுக்கு அந்த பாஸ் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வாரம் முழுக்க அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பாவம், அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு சரியாக தங்க இடம் கிடைக்கல, சரியாக சாப்பாடு அவங்களுக்கு காசு இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு பாக்கி இருந்தது $1 மட்டும்தான். ஆனால் அந்த $1 அவங்க சேமிச்சு ஒரு பஸ்ஸுக்காக அவங்க சேமிச்சு அவங்க என்னையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்க வந்தாங்க ப்ரேயருக்காக. இப்படி அவங்க நிலைமையில கஷ்டமாக இருக்கேன், அவங்களுக்கு சாப்பிட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஃபாரின் ஒர்க், இந்தியன் ஃபாரின் ஒர்க்கர். அப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பெரிய மனுஷன், அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாரு. அப்போது ஆண்டவர் எவ்வளோ கருணை அவங்க மேலே வச்சிருப்பாரு அப்படின்னு நான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன். அப்போ சின்ன பொண்ணு இல்லையா, 16-17 வயசு. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம பரிதவிக்க முடியும் தவிர்த்து நமக்கு ஆண்டவரோட வார்த்தை எப்படி சொல்றதுன்னு அப்போ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு தைரியம் கொடுத்தாரு. நான் அந்த அம்மா அவங்களுக்காக ஜெபிச்சாங்க, அப்பாவும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நான் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டேன் ஐயா அப்படின்னு கேட்டு, இந்த பாட்டு தான் அவங்களுக்கு பாட்டேன், கிளாஸ் பண்ணலாம் பாட்டு பாடிட்டு அவங்களுக்காக ஆண்டவரே இந்த பாட்டு மாதிரி நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்கன்னா உலகத்தில் யாருமே நீங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படவே கூடாதுங்க. சாப்பாடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அது வந்து ஒரு மனித உரிமை. ஸோ ஏசப்பா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பைபிளில் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதா அவதரிச்சு மக்கள் செய்வது எல்லாம் நல்லதையும் செஞ்சிருக்கிறாரு. நம்ம கஷ்ட நேரத்தில் நம்மளை செழிப்பாக மாற்றி நம்மளை பெரிய ஆள் ஆக்குவார். எங்கள் அப்பா கூட ஒரு கிராமத்துக்காரர் இருந்து இப்போ கோடீஸ்வரராக மாற்றின ஆண்டவர் அங்கேயோட நம்ம நிப்பாட்டல. இப்போ நம்ம ஆண்டவர் மூலியமா நம்மளும் இல்லாதவங்களுக்கு சோறு போடணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தை மாற்றணும், மக்களுக்கு நியாயம் செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி சோறு போடணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தாலே போதும். இறைவனே உங்களுக்கு துணையாக நின்று உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலருக்கும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். எனக்கு அந்த சின்ன வயசுல 16 வயசுல இருந்ததெல்லாம் ஒரு பாடல், ஒரு குரல், ஒரு மனசு மட்டும் எனக்கு இருந்துச்சு. எங்க கையில எவ்வளோ காசு இல்லை இருந்துச்சுன்னா நான் நிறைய ஐயாவை கொடுத்துருப்பேனே, சொந்த பிள்ளை மாதிரி அந்த ஐயாவை நான் பார்த்துருப்பேனே நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அவருக்காக ப்ரே பண்ணி வழி அனுப்பிச்சோன்னே அந்த ஒரு வழி
ஜீவனை ஒரு பரிகாரமாக மக்களுக்கு தேசங்களுக்கு நீ கொடுத்ததுக்காய் நன்றி. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு நிரபலியாய் வந்து எங்களுக்காய் மரணத்தை ஜெயித்த தெய்வம். நீங்க தான் ஆண்டவரே உடைந்து போன மக்களுக்காக கண்ணீர் சிந்தி அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற தெய்வம். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவர்களை நீங்க ஆண்டவரை உயிர் பெற்றிருக்கீங்க. கண்ணு தெரியாத குரல் கூட கண்ணு திறக்க செஞ்சிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே வேதத்துல கூட பைபிள்ல கூட சுவாமி ஒரு நபர் நம்ம பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்துல சுவாமி அந்த ஒரே அதிகாரத்துல எத்தனையோ அற்புதங்கள். ஒரு பக்கம் ஆண்டவரே ஒரு மனுஷன் மழையில ரொம்ப உடைச்சு பாதிக்கப்பட்டு அன்றைய சுடுகாடு அங்கே தங்கி இருந்தான். அவன் தன்னைத்தானே ஆண்டவரே அவனுடைய கையை வெட்டி அறுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா எசப்பா நீங்க கஷ்டப்பட்டு ஆண்டவரே நீங்க படை எடுத்து அந்த நபரை சந்திச்சு அந்த தற்கொலை எண்ணத்தோடு போராடி இருக்கிற அந்த நபர் விடுதலை கொடுத்தீங்க. இன்னும் கொஞ்சம் வசனம் கழிச்சு பைபிளை வாசிச்சா ஆண்டவரே ஒரு பொண்ணுக்கு ரத்தம் போக்கு பிரச்சனை இருந்துச்சு, பிளட்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா உங்க வஸ்திரத்தை தொட்டோட உடனே மகளே உன்னுடைய நம்பிக்கை உடைய குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவளை குணமாக்குனீங்க. அதுக்கப்புறம் 12 வயசு ஒரு சிறுமி இறந்து போயிட்டா. அவங்க அப்பா அழுதுட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த இடத்துக்கு வரும்போது அந்த பெண் அவரை மறுபடியும் உயிரோட எழுப்பினா. இந்த மாதிரிப்பட்ட அற்புதங்கள் செய்யற ஒரு மகா பெரிய மருத்துவரா நீங்க இருக்கீங்க ஏசப்பா. அதே போல இந்த சூழ்நிலையில நீங்க எந்த வாழ்க்கையில பாரபட்சம் பார்க்காமல் அற்புதம் செய்வீங்க. நீங்க அன்றும் நல்லவர் இன்றும் நல்லவர். நீங்க என்றும் எங்களோட இருந்து இங்க உங்களை நம்பி வந்து கொண்டிருக்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. அவங்க சூழ்நிலையை மாற்றி அமைப்பீங்க. அன்றைய உடல்ல ஏதாவது வேதனையா, மனசுல ஏதாவது வேதனையா, இல்ல பொருளாதாரத்துல ஏதாவது நெருக்கடியா, என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களை உருவாக்கின தேவன் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இங்க அமர்ந்து கொண்டிருக்க உங்க தேவ பிள்ளைகள் அவங்க யாரையும் நம்பி வர உங்களை தான் நம்பி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரமே அவங்க எந்த அற்புதத்திற்காக காத்திருந்தாங்களோ எதிர்பார்த்திருந்தாங்களோ அந்த அற்புதத்தை அவங்க வாழ்வில் நீ செய்யாமல் அவர் நிச்சயமாக கைவிட மாட்டீங்க. எப்படியாச்சும் இந்த வாரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய அற்புதம் நீங்க செய்யுங்க. நல்ல அற்புதத்தின் சாட்சிகளை அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கணும். நல்ல செய்திகளை இந்த பிள்ளைகள் கிட்ட இருந்து உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்து கேட்கணும் சுவாமி. இந்த அளவுக்கு இந்த வாரம் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நன்றாக பார்த்துட்டு நன்றாக பாதுகாத்துட்டு அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து அவங்க எல்லாரையும் பலப்படுத்தி பாதுகாத்து அவங்களோட தேவைகள் பற்றாக்குறை எல்லாம் நீங்க அற்புதமாக சந்தித்து அவங்களுக்கு உதவி செய்ய உங்க அன்புக்காய் நன்றி. எங்களுக்கு உயிரினும் மேலாக நீ நேசித்ததினால் உயிருள்ள காலங்களெல்லாம் உங்களையே நினைத்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.